நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாளா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். இயேசுநாதா உம்மை துதிப்பேன். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், இரவினிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், நடுவிரவினிலும் துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுவதும் துதிப்பேன். இயேசுநாதா உம்மை துதிப்பேன். சொல்லுமா, நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுவதும் துதிப்பேன். இயேசுநாதா உம்மை துதிப்பேன். உண்ணும் போதும் துதிப்பேன், உறங்கும் போதும் துதிப்பேன். உண்ணும் போதும் துதிப்பேன், உறங்கும் போதும் துதிப்பேன், அமரும் போதும் துதிப்பேன், நான் நடக்கும் போதும் துதிப்பேன், அமரும் போதும் துதிப்பேன், நான் நடக்கும் போதும் துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுவதும் துதிப்பேன். இயேசுநாதா நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளாத்தால் இன்னும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. சொல்லுவோமா, துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா.
உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உங்களின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் பிரித்தெடுத்தீ. உடன்படிக்கை எனக்கு தந்து உங்களின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த என் வாழ்க்கை மாத்திரம் இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை 6 மாதங்கள் நம்மை சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நானும் என் பிள்ளைகளை எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஆண்டவரே, உமக்கு முன்பதாக ஒன்றும் இல்லை ஆண்டவரே, மேன்மை பாராட்டு ஒன்றும் இல்லை. எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. அப்படி பரிசுத்த கரங்களில் ஆராதனையில் உண்டான எல்லா மகிமையும் துதியும் உமக்கு செலுத்தி நாங்கள் தாழ்த்தி சிரம் தாழ்த்தி ஆண்டவரே நாங்கள் பணிந்து கொள்கிறோம். நீர் பெரியவர், நீர் உயர்ந்திருப்பீராக. நீர் உயர்ந்தவர், நீர் உயர்ந்திருப்பீராக. ஹல்லேலூயா. நீர் பெரியவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் பெரியவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர்னு சொல்ல சொல்ல உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தெய்வம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீர் அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவரே. அதிசயமான காரியங்களை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்வீராக. ஆராதித்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில அற்புதங்கள் அதிசயங்கள் விளங்குவதாக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த இடத்திலும் எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வருவேன் என்று சொன்ன தேவன் இப்பொழுது நீர் இறங்கி வந்து உடைய பிள்ளைகளை தொடுவீராக. உடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களும் மாறுவதாக. எந்த பிரச்சனை அவர்களை அழுத்தி கொண்டிருக்கிறதோ, எந்த பாரங்கள் ஆண்டவரே மண்டையிலே அவர்கள் வேரூண்டி நிலை நிற்க முடியாதபடிக்கு, தொடர்ந்து விசுவாச வாழ்க்கையில ஓட முடியாதபடிக்கு, கர்த்தரை பின் சென்று ஆண்டவரை ஆராதிக்க முடியாதபடி இருக்கிற எல்லா தடைகளும் பலவீனங்களும் போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. குடும்பங்கள் இருக்கிறதான எல்லா சத்துருடைய கிரியைகள் ஒழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால துரத்துகிறோம் பாதாளத்தினுடைய வல்லமைகளை, சிறைப்படுத்துகிறோம் ஆண்டவரை. எல்லா அந்தகார வல்லமைகள் பிசாசினுடைய கிரியைகளை கட்டி நாங்கள் ஜெபிக்கிறோம், நிர்மூலம் அடைவதாக. உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சுகவீனத்தை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசினுடைய கிரியைகளை கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனத்தை கொண்டு வருகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே துரத்துகிறோம்.
அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்க்காயுசையும் கர்த்தர் தருவீராக. பலவீனங்களை எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்படி வல்லமையினால நிரப்புங்க, நிரப்புங்க, சமாதானத்தினால நிரப்புங்க, சந்தோஷத்தினால நிரப்புங்கப்பா. அப்படி நிரப்பி நீங்க ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து நம்முடைய பிரசன்னம் சமூகம் எங்களை வழி நடத்தட்டும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை மாத்திரம் இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை 6 மாதங்கள் நம்மை சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நானும் என் பிள்ளைகளை எம்மாத்திரம், எங்கள் குடும்பம் எம்மாத்திரம். ஆண்டவரே, நமக்கு முன்பதாக ஒன்றும் இல்லை ஆண்டவரே, மேன்மை பாராட்டு ஒன்றும் இல்லை. எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. அப்படி பரிசுத்த கரங்களில் ஆராதனையில் உண்டான எல்லா மகிமையும் துதியும் உமக்கு செலுத்தி நாங்கள் தாழ்த்தி சிரம் தாழ்த்தி ஆண்டவரே நாங்கள் பணிந்து கொள்கிறோம். நீர் பெரியவர், நீர் உயர்ந்திருப்பீராக. நீர் உயர்ந்தவர், நீர் உயர்ந்திருப்பீராக. ஹல்லேலூயா. நீர் பெரியவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் பெரியவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர்னு சொல்ல சொல்ல உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தெய்வம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீர் அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவரே. அதிசயமான காரியங்களை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்வீராக. ஆராதித்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில அற்புதங்கள் அதிசயங்கள் விளங்குவதாக. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த இடத்திலும் எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வருவேன் என்று சொன்ன தேவன் இப்பொழுது நீர் இறங்கி வந்து உங்களுடைய பிள்ளைகளை தொடுவீராக. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களும் மாறுவதாக. எந்த பிரச்சனை அவர்களை அழுத்திக் கொண்டிருக்கிறதோ, எந்த பாரங்கள் ஆண்டவரே மண்டையிலே அவர்கள் வேரூண்டி நிலை நிற்க முடியாதபடிக்கு, தொடர்ந்து விசுவாச வாழ்க்கையில ஓட முடியாதபடிக்கு, கர்த்தரை பின் சென்று ஆண்டவரை ஆராதிக்க முடியாதபடி இருக்கிற எல்லா தடைகளும் பலவீனங்களும் போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. குடும்பங்கள் இருக்கிறதான எல்லா சத்துருடைய கிரியைகள் ஒழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால துரத்துகிறோம் பாதாளத்தினுடைய வல்லமைகளை, சிறைப்படுத்துகிறோம் ஆண்டவரை. எல்லா அந்தகார வல்லமைகள் பிசாசினுடைய கிரியைகளை கட்டி நாங்கள் ஜெபிக்கிறோம், நிர்மூலம் அடைவதாக. உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சுகவீனத்தை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசினுடைய கிரியைகளை கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனத்தை கொண்டு வருகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே துரத்துகிறோம். அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்க்காயுசையும் கர்த்தர் தருவீராக. பலவீனங்களை எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்படி வல்லமையினால நிரப்புங்க, நிரப்புங்க, சமாதானத்தினால நிரப்புங்க, சந்தோஷத்தினால நிரப்புங்கப்பா. அப்படி நிரப்பி நீங்க ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து நம்முடைய பிரசன்னம் சமூகம் எங்களை வழி நடத்தட்டும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. ஆமென். என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். அவர்கள் வாயிலே உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்கொலி, தாங்கள் நாவிலே இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே அவர்களை குற்றவாளிகளாக தேரும், அவர்கள் தங்கள் ஆலோசனையினாலே விழும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களுடைய திரட்சி நிமித்தமும் அவர்களை தள்ளிவிடும். துரோகமை கலகம் பண்ணினார்களே. உம்மை நம்பியிருக்கிறவர் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்கள். நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்கள். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுங்கள். ஆமென். எழுந்து வந்தார், அதட்டிச் சென்றார், அக்கரை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதட்டிச் சென்றார், அக்கரை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்க
நம்முடைய விளக்கு எப்படிப்பட்ட விளக்காக இருக்கணும் சொல்லுங்கள்? எண்ணெய் ஊற்றப்பட்ட விளக்காக இருக்கணும். அந்த காலத்தில் விளக்கு பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அடிக்கடி எடுத்து அதை உடனே அதை க்ளீன் பண்ணுவார். அதை க்ளீன் பண்ணி அந்த விளக்கை சரி பண்ணி அந்த திரியெல்லாம் எடுத்து அதை கரெக்ட் பண்ணி எண்ணெய் ஊற்றி கரெக்டாக வைப்பார். அதுபோல் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே மண்ணெண்ணெய் ஸ்டவ் தானே, அதை க்ளீன் பண்ணுறது எங்கள் அப்பா தான் க்ளீன் பண்ணுவார். மாதத்துக்கு ஒரு தடவை அவரே எடுப்பார், அதெல்லாம் சுத்தம் பண்ணுவார். அந்த பழைய எண்ணெயெல்லாம் என்ன பண்ணுவார், ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுருவார். புது எண்ணெய் அப்படியே கேனில் ஊற்றுவார். அதை திரும்ப பற்ற வைக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே பிரகாசமாக எரியும். அல்லேலூயா. சீக்கிரம் சமையல் நடக்கும். ஆனால் பழைய எண்ணெயோட அந்த திரி சரியில்லாதோடு எரிஞ்சிக்கிட்டு இருக்கப்போ சமையல் என்ன ஆகாது. அதுபோல் நம்முடைய விளக்கு எப்படிப்பட்ட விளக்காக இருக்கணும்? எண்ணெய் ஊற்றப்பட்ட விளக்காக இருக்கணும். சொல்லுங்கள், எத்தனை விளக்காக இருக்கணும்? எண்ணெய் ஊற்றப்பட்ட விளக்காக இருக்கணும். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். அப்போ முதலாவது பார்ப்போம், நம்முடைய விளக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சுமக்கிற குத்து விளக்காக இருக்கணும். அடுத்து நம்முடைய விளக்கு ஏற்றப்பட்ட விளக்காக இருக்கணும். அடுத்து நம்முடைய விளக்கு பிரகாசிக்கிற விளக்காக இருக்கணும். அடுத்து நம்முடைய விளக்கு எண்ணெய் ஊற்றப்பட்ட விளக்காக இருக்கணும். ஆமாம், பிரகாசிக்கும் பொழுது சில நேரங்களில் நல்லா பிரகாசிப்பாங்க, அப்புறம் பிரகாசிக்காமல் போயிடுவாங்க. ஏன்னா எண்ணெய் இல்லை. எது இல்லை? எண்ணெய் இல்லை. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இருக்குது. அந்த மணவாளனை தேடி 10 கன்னிகைகள் போவார்கள். 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவங்க. புத்தி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விளக்கோடு கூட எதை எடுத்துகிட்டு போவாங்க? எண்ணெயை எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் புத்தி இல்லாதவங்க வெறும் விளக்கம் மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எண்ணெய் என்ன செய்ய மாட்டாங்க, கொண்டு போக மாட்டாங்க. அந்த நடு ராத்திரி எல்லாரும் நித்திரை மயக்கமாய் தூங்கின பொழுது மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கட்டணும், எல்லாருமே எந்திரிச்சு ஆயத்தமாவாங்க. அப்போ அவங்க விளக்கை கொளுத்தும் பொழுது, அந்த புத்தி இல்லாதவர்கள் விளக்கை கொளுத்தும் பொழுது விளக்கு எரியலை. என்னென்னா எண்ணெய் அணைஞ்சு போகுது, விளக்கு இல்லை, திரி அணையுது. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, ஐயோ எங்களுடைய விளக்கு அணைந்து போகிறதே, உங்கள் எண்ணெயில் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டா எங்கள் விளக்கும் அணைஞ்சு போயிடும், நீங்கள் போய் கடையில் போய் வாங்கிக்கோங்க. அவங்க உடனே கடையில் போய் வாங்குறதுக்குள்ளே ஆண்டவர் வந்துட்டார். அல்லேலூயா. ஆமாம், கதவும் மூடப்பட்டு விட்டது. இவங்க தட்டுறாங்க, ஆண்டவரே தரங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உங்களை அறியேன். எவ்வளோ பெரிய வேதனையான வார்த்தை பாருங்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நமக்கு எல்லாருமே விளக்கு தான். ஆனால் நம்முடைய விளக்கு ஏற்றப்பட்ட விளக்காக, அணையாத விளக்காக, பிரகாசிக்கிற விளக்காக நம்முடைய விளக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அது ரொம்ப முக்கியம். அது எண்ணெய் உள்ள விளக்காக இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். நிறைய வீட்டில் விளக்கு இருக்கும், ஆனால் எண்ணெய் இருக்காது. அதான் ரொம்ப முக்கியம். அப்போ எண்ணெய் உள்ள விளக்காக இருக்க வேண்டும். சங்கீதம் 23:5 கூட வாசிங்க. என் சத்துருக்களுக்கு முன்பதாக பார்த்தீங்களா, என் தலையை எப்படி பண்ணுகிறீர்? எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. ஆமாம், சத்துருக்களுக்கு முன்பதாக ஆண்டவர் நம்ம ஒருவேளை சத்துரு நம்ம அந்த விளக்கை துன்மார்க்கன் நம்மளுடைய விளக்கை அணைக்க நேரிடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். அது மட்டுமல்ல, என்னுடைய விளக்கை என்ன செய்கிறீர்? புது எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் என்ன செய்கிறீர்? அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழியும்படி செய்கிறது. ஹல்லேலூயா. நிரம்பி இருக்கும் உங்களுடைய பாத்திரம். ஹல்லேலூயா. உங்களுடைய விளக்கு அணையாதபடிக்கு உங்களுடைய பாத்திரங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். அது ரொம்ப முக்கியமானது. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு விளக்கை பார்த்து முடிப்போம். அணையாத விளக்காக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 31:18 வாசிங்க. நீதிமொழிகள் 31:18. இன்னொருத்தவங்க ஏசாயா 42:3. ஆமாம், வாசிங்க. நீதிமொழிகள் 31:18. துன்மார்க்கருடைய தீபம் எப்படி அணைந்து போகுமா? பாருங்க, இரவிலே அவள் விளக்கு அணையாது இருக்கும். அணையாத விளக்கை குறித்து நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 31:18 வாசிங்க. தன் வியாபாரம் பிரயோஜனம் இல்லதென்று அறிந்திருக்கிறாள். பாருங்க, இரவிலே அவள் விளக்கு. ஆமாம், அதான் கர்த்தருடைய வருகை எப்போன்னு தெரியாது. அது பகலோ இரவோ, ஆமாம், எந்த நேரம் இருந்தாலும், அது இரவாக இருந்தாலும் நம்முடைய விளக்கு எப்படி இருக்கணும்? அணையாத விளக்காக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அந்த இடத்துல பார்க்குறோம், அதில் பார்க்குறோம். அடுத்து சங்கீதம் மன்னிக்கணும், ஏசாயா 42:3 எடுத்து வாசிங்க. இன்னொருத்தர் மீகா 3:18. ஏசாயா 42:3. அவர் தெரிந்த நாணலை முறியாமலும் அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். பாருங்கள், அப்போ நம்ம விளக்கு எந்த வகையில் நம்ம அணைஞ்சு போகாதபடிக்கு நம்முடைய விளக்கை எரிய செய்கிறவர் தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய விளக்கை அணையாதபடிக்கு நம்முடைய விளக்கை எரிய செய்கிறவர் தேவன்.
ஆமென். கர்த்தர் பாருங்கள், அது அணையானது விளக்காக நம்முடைய வாழ்க்கையில் நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம வாழ்க்கையில் விசுவாசத்தை தொடங்கினவர் முடிவு புரிந்து என்ன செய்வார்? நம்மளை நடத்துவார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விளக்கு ஒருபோதும் என்ன செய்யாது? அணைந்து போகாது. நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கிறது, துன்மார்க்கருடைய தீபம் காரூரில் அணைந்து போகும், ஆனால் நீதிமானுடைய விளக்கோ நண்பகலில். பாருங்கள், வெயிலில் சூரியன் எப்படி அடிக்குது? சுல்லுன்னு அடிக்குது. இதை விட அதிகமாய் பிரகாசிக்கிற வெளிச்சம் போல நீதிமானுடைய வெளிச்சம் இருக்குமா? கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போடப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. நிறைய வெளிச்சம் இருக்குது, போலியான வெளிச்சம் இருக்குது. சாத்தானே வெளிச்சம் போல், உண்மையான கடவுள் போல் வெளிச்சம் போட்டுட்டு தான் வருவான்னு இருக்குது. அந்த வெளிச்சம் உண்மையான வெளிச்சம் இல்லை, அது இருளுக்கான வெளிச்சம். ஆனால் தேவன் ஒளியாக இருக்கிறார், அவர்கள் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஹல்லேலூயா. ஆமாம், சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிக்க முடியும்னு இருக்குது, ஆனால் அது உண்மையான வெளிச்சம் இல்லை, அது அணைந்து போகிற வெளிச்சம். ஆனால் தேவன் வெளிச்சமாக இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் கர்த்தருடைய குத்து விளக்காக இருப்பது மட்டுமல்ல, அந்த விளக்கு ஏற்றப்பட்ட விளக்காக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதை குறித்து தான் நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 18:28 அப்போஸ்தலர் 12:7 கூட நம்ம வாசிக்கிறோம். அதை வாசிங்க. 12:7. அப்பொழுது பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அந்த அறை முழுவதும் இருட்டு, ஆனால் தூதன் வந்தோன்னே என்ன ஆயிடுச்சு? வெளிச்சம் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை நீக்கி வெளிச்சத்தை தருகிற தேவன். இன்றைக்கு போல் சிறைச்சாலை கதவுகள் உடைகிறது. ஹல்லேலூயா. அன்றைக்கு பேதுரு சிறைச்சாலையில் இருந்தார், ஆனால் பாருங்கள், தூதன் அங்கே வந்து தட்டி எழுப்பி பேதுருவை எந்திரிப்பா. ஹல்லேலூயா. அவன் வந்த உடனே அந்த சிறைச்சாலையினுடைய இருளான அறைகள் எல்லாம் என்ன நினச்சிது? ஒரு நிமிஷத்தில் வெளிச்சமாய் மாற்றினது. ஹல்லேலூயா. பேதுரு நினச்சிருப்பார், ஐயோ ஆண்டவர் ஊழியம் செஞ்சோம், அப்படி வந்து ஜெயிலில் போட்டாங்களே, நம்ம இருளில் உட்காந்துருக்கோமே நினச்சிருக்கலாம். ஆனால் ஒரு நிமிஷத்தில் பேதுருவை தூதன் வந்து என்ன செய்தார்? தட்டி எழுப்பி அவனை விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள்லாம் அப்படி தான். நீங்கள் நினைக்கலாம், ஐயோ இருள் போன்ற சூழ்நிலை இருக்கே, வெளிச்சம் உண்டாகலையே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு நிமிஷத்தில் நமக்கு ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் தர வல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளணும், நம்முடைய விளக்கு ஏற்றப்பட்ட விளக்காக இருக்கணும். மூன்றாவது பாருங்கள், 2 பேதுரு, நீதிமொழிகள் 2 பேதுரு எடுத்துக்கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. 2 பேதுரு 1:19. இன்னொருத்தவங்க நீதிமொழிகள் 4:18. நீதிமொழிகள் 4:18. ஒருத்தவங்க 2 பேதுரு 1:19 வாசிங்க. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பாருங்க, பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அந்த வசனத்தை என்ன செய்ய வேண்டியிருப்பது? கவனிப்பது நலமாக இருக்குது. அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, விளக்குனால என்னது? அது கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை. ஆமாம், நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஆமாம், நிறைய பேர் சொல்கிறவங்க, ஒரு சின்ன ரூமில் கூட ஒரு விளக்கை போட்டு போகணுங்க, ஏன்னா சாத்தான் வந்துடுவான். அப்படி இல்லை, நீ லைட்டை போட்டாலும் சரி, நீ பல்பை போட்டால் 0 வாட்ஸ் பல்பெல்லாம் போட்டால் கரண்ட் பில்லு தான் அதிகமாகும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளே இருந்துச்சுன்னா உன்னை சுற்றிலும் வெளிச்சமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா உனக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை இருக்கும்போது உன்னை சுற்றிலும் எப்படி இருக்குமா? வேணாமா, பிரகாசமாக தான் இருக்கு. நீ எங்கே போனாலும் சரி, நீ இருளில், அதனால் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, நான் இருளில் நடந்தாலும் என்னை சுற்றிலும் எப்படி இருக்குமா? வெளிச்சமாக இருக்கும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் நல்லா புரிந்து கொள்ளணும், நம்ம பிரகாசிக்கிற விளக்காக இருக்கணுங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனித்திருப்பது நல்லது. அப்போ நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்கள் கண்கள் அது வெளிச்சத்தை கொடுக்கும். நான் சொல்கிறேன், உண்மையிலே சொல்கிறேங்க, நீங்கள் வசனத்தை எடுத்து படிக்க ஆரம்பிங்களேன், உங்கள் கண் பார்வையே சரியாயிரும். ஹல்லேலூயா. உண்மையிலே சரியாயிரும். நீங்கள் படிக்கிறது இல்லை, நானே இப்போ கொஞ்சம் சரியாக படிக்கிறதில்ல, கண்ணு தெரிய மாட்டேங்குது. அதுக்காக முதிர் வயதில் எல்லாருக்கும் கண்களில் வந்து பிரச்சனை வர்றது தான், அதுக்காக நான் அதெல்லாம் சொல்லலை. ஆனால் நான் சொல்கிறேங்க, உண்மையிலே நீங்கள் ஒரு சகோதரி, கேரளாவில் ஒரு சகோதரி இருந்தாங்களாம், முதிர் வயதில் அந்த அம்மா குறித்து யூடியூப் சேனலில் நான் பார்த்தேன். அவங்க கிட்டத்தட்ட 90 வயது உள்ளவங்க, டெய்லி பைபிள் படிப்பாங்களாம். வாலிப வயதில் ரட்சிக்கப்பட்டாங்க, இன்ன வரைக்கும் பைபிள் படிக்கிறாங்களாம். அவங்க அவ்வளோ வேதாகமத்தை அவ்வளோ படித்து அதை அப்படியே எழுதியிருக்கிறாங்க. பைபிளில் படித்து அவங்க முதிர் வயதுன்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து கண்ணாடி போடவே இல்லை. அப்போ அவங்க சொன்னாங்க, படிக்கும் பொழுது இந்த வயசுலையும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் வேதத்தை நான் என்னால் படிக்க முடியுது. அப்புறம் இன்னொரு அம்மாவை குறித்து பார்த்தேன், அவங்க வேதத்தை பலமுறை படித்து அந்த வசனத்தையெல்லாம் அப்படியே பேனால் எழுதி புக்காக எழுதி வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100கணக்கான புத்தகங்களை எழுதி வச்சுருக்காங்க. மேலே அதெல்லாம் பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருக்குது.
நம்ம வசனத்தை நம்ம வந்து உண்மையிலே என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நம்ம வசனங்களை அதிகமாக நம்ம என்ன செய்கிறது இல்லைங்க, படிக்கிறது இல்லை. செல்ஃபோனை நோண்டுனா எவ்வளோ நேரம் நோண்டுறோம். நான் உண்மையிலே இந்த செல்ஃபோனில் திடீர்னு பார்த்தீங்கன்னா என் பிள்ளை அது வச்சுருந்துச்சா என்னன்னு தெரில, நம்ம ஃபோனில் எவ்வளவு நேரம் நோண்டுறோம் அப்படிங்கிற ஒரு ஹவர்ஸை ஒரு ஆப் இருக்கா, அது செட் பண்ணி வச்சுருந்ததுன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபோனில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, வாட்ஸ்அப் எத்தனை மணி நேரம் பார்க்குறீங்க, யூடியூப் எத்தனை மணி நேரம் பார்க்குறீங்க, நீங்கள் கால் பேசும்போது எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறது வந்துச்சு. அப்போ திடீர்னு பார்க்குறப்ப தான் பார்க்குது, வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம். நீ தான் வச்சியா வாட்ஸ்அப் 2 மணி நேரம், யூடியூப் 1.5 மணி நேரம், ஃபோன் காலில் ஒரு 1/2 மணி நேரம், கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 6 மணி நேரம். இது ஒரு சாதாரண 1 மணி நேரம் தான். இதை விட ரொம்ப கொடுக்குறவங்கலாம் இருக்கிறாங்க மணிக்கணக்கான நேரங்களில். அப்போ உண்மையிலே அந்த ஆப்பை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்குங்க, அது நல்லது தான். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கே தெரியும் இவ்வளோ நேரம் நம்ம இதை பண்ணியிருக்கிறோம், நம்ம கர்த்தருடைய வேதத்தை நம்ம எவ்வளோ நேரம் படிச்சிருக்கிறோம். அல்லேலூயா. உண்மையிலே வச்சுங்க, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அதுக்காக நம்ம யூடியூப் பார்க்காமலோ வாட்ஸ்அப் பார்க்காமலையோ செல்ஃபோனில் கால் பேசாமலே இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் அந்த ஹவர்ஸை பாருங்கள், எத்தனை ஹவர்ஸ் நீங்கள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் எவ்வளோ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்றதை பாருங்கள். உங்களுக்கே மனசாட்சியில் நீங்கள் குத்தப்படுவீர்கள். அல்லேலூயா. ஒருவேளை அப்படி மனசாட்சி உங்களுக்கு குத்தப்பட்டுச்சுன்னா நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆமென் பிரகாசம் போன்ற அந்த வெளிச்சம் போன்ற அந்த வார்த்தையை கேட்பதற்கு நீங்கள் ஆயத்தம். அதிகமாக பிரகாசிக்கும் சூரியன் பாதைகளெல்லாம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவர் நீவாசிப்பேன் நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா ஏகோவாசிப்பேன் நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. ஏற்றப்பட்ட விளக்காக ஆண்டவரே, அது ஏற்றப்பட்ட விளக்காக, அது அணையாத விளக்காக, அது எண்ணெய் உள்ள விளக்காக, அது பிரகாசிக்கிற விளக்காக மாற்றும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, இந்த வேளையில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைக்கி எங்களுடைய நிலைமை, இந்த வார்த்தை எங்கள் இருதயத்தில் எந்த அளவுக்கு பதிஞ்சிருக்கு, எங்களுடைய ஆத்மாவில் எந்த அளவுக்கு பதிஞ்சு அது எந்த அளவுக்கு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு வேளை அது அணைஞ்சு போச்சா ஆண்டவரே, எண்ணெய் இல்லாமல் இருக்கா, பிரகாசிக்க முடியாதபடி மங்கி எரிகிறதா ஆண்டவரே, எங்கள் விளக்கை எரிய செய்யுங்க ஆண்டவரே. என் விளக்கு எரிய செய்கிறவர் என்று சங்கீதக்காரன் தாவீது பாடுகிறது போல எங்களுடைய விளக்குகளை எரிய செய்வீராக. பிரகாசிக்கிற விளக்காக எங்களை மாற்றுவீராக. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்படியாக ஆண்டவரே பிரகாசிக்கிற விளக்காக கர்த்தர் மாற்றின ஆசீர்வதிங்க. சகல துதிகரமை இல்லாமக்கே செலுத்துகிறோம் மீட்பரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானம் இந்த நாளிலே கலந்து கொண்ட நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சகல நாட்களிலும் நீடித்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.